ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளம் தமிழ் ஸ்டோரிஸ். அச்சோ, டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்டோரி கேட்க போகலாம். பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன முயல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அதற்கு நிறைய நண்பர்கள் இருந்ததால் அதன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது. எனக்கு இவ்ளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு நாள் திடீரென காட்டின் அமைதியை கிழித்து காட்டு நாய்களின் பயங்கர குரல் கேட்டது. உயிர் பிழைக்க முயல் வேகமாக ஓடத் தொடங்கியது. ஐயோ, காட்டு நாய்கள் என்னை துரத்தி வருதே, நான் என்ன செய்யலாம்? பயந்த முயல் தன்னுடைய நண்பன் மானிடம் ஓடிச் சென்று உதவி கேட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக மான் அதை உதவ மறுத்துவிட்டது. அன்புள்ள மானே, என்னை காப்பாற்று, காட்டு நாய்கள் என்னை துரத்தி வருது, உன் கொம்புகளால் அவைகளை ஓட்டிவிடு. நான் உதவ முடியும், ஆனால் இப்ப நான் பிஸியா இருக்கேன், நீ கரடியிடம் கேள். முயல் அடுத்து கரடியிடம் ஓடியது. இவன் என்னை காப்பாற்றுவான் என்று நினைத்தது. ஆனால் கரடியும் காரணம் சொல்லி உதவி செய்ய மறுத்துவிட்டது. கரடியே, தயவு செய்து உதவி செய், காட்டு நாய்கள் என்னை துரத்தி வருது, தயவு செய்து உதவுங்கள். மன்னிச்சு, நான் ரொம்ப சோர்வாவும் பசியாவும் இருக்கேன், நீ குரங்கிட போய் கேள். ஒருவருக்கு பிறகு ஒருவர், குரங்கு, யானை, ஆடு அனைவரும் முயலை நிராகரித்தனர். நண்பர்கள் இருந்தாலும் உதவிக்கு யாரும் முன்வரவில்லை. உதவி செய்ய முடியுமா? இது எனக்கு சம்பந்தமே இல்ல. உங்களால் முடியாதா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது எனக்கு சம்பந்தமே இல்ல. இதனால் முயலின் மனம் உடைந்தது. அது மிகவும் சோகமாகவும் தனிமையாகவும் உணர்ந்தது. எனக்கு யாருமே இல்லை என்று அது வருந்தியது. யாரும் எனக்கு உதவல, நான் என்ன செய்ய போறேன்? அதே நேரத்தில் முயல் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது. நான் என்னை நானே காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ஒரு புதருக்குள் அமைதியாக ஒளிந்து கொண்டது. நான் என்னால என்ன காப்பாத்திக்கணும், அமைதியா இருக்கணும். ஆனால் முயலை காணாமல் வேறு வழி பார்த்து ஓடி சென்றனர். முயல் புத்திசாலித்தனமாக தப்பித்தது. நான் பாதுகாப்பா இருக்கேன். அப்போது முயல் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தது. நான் என்னை நம்பினால் எந்த ஆபத்தையும் கடக்க முடியும் என்று அது புரிந்து கொண்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? மற்றவர்களை மட்டும் நம்பாமல் நம்மையே நம்பிக்கையுடன் நம்மை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.